ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம போர்வெலுக்கு கம்ப்ரஸர் பெஸ்ட்டா இல்லை சப்மர்சிபிள் பம்ப் பெஸ்ட்டா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டுக்கும் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அதுக்கும் ரெண்டுக்கும் இல்லை காஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி எல்லாமே தெளிவாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்ரஸர் அப்படிங்கிறது என்னென்னா, வெளியில் ஒரு கம்ப்ரஸர் இருக்கும், அது கூட ஒரு மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதுலேருந்து கம்ப்ரஸ்டு ஏர் பார்த்திங்க அப்படின்னா அந்த போர்வெலுக்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ப்ரெஷர் மூலமாக வேக்யூம் கிரியேட் ஆகிற மூலமாக அந்த தண்ணி என்ன ஆகும் அப்படின்னா மேலே வரும். ஸோ இதுதான் கம்ப்ரஸரோட செட்டப்பு. இதே பார்த்திங்க அப்படின்னா சப்மர்சிபிள் பம்ப் அப்படிங்கிறது, சப்மர்சிபிள்னால் மூழ்கிறது. ஸோ அந்த பம்ப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போர்வெலுக்குள்ளேயே விட்டு தண்ணிக்குள்ளேயே விட்டுருவாங்க. ஸோ இது உள்ளே மோட்டர் ஓடி அந்த பம்ப் என்ன பண்ணும் அப்படின்னா தண்ணியை மேலே கொண்டு வரும். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா சப்மர்சிபிளுக்கும் கம்ப்ரஸருக்கும் உள்ள ஒர்க்கிங் வித்தியாசம். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இதில் எது நமக்கு அட்வான்டேஜ்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா, கம்ப்ரஸர் ஒரு 750 அடி வரைக்கும் நம்ம கம்ப்ரஸர் யூஸ் பண்ணால் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்கு மேலே போகிறப்போ கம்ப்ரஸர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப பிரச்சனை தான் கிரியேட் ஆகும். ஏன்னா அந்தளவுக்கு பம்பிங்லாம் இருக்காது. ஸோ அப்போ அந்த இடத்துலலாம் நம்ம சப்மர்சிபிள் பம்பு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த கம்ப்ரஸரில் கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் வாட்டர் இருக்காது. அதாவது தண்ணி போட்டுவிட்டீங்க அப்படின்னா விட்டு உளுந்து விட்டு வரும். ஸோ அதனால் நம்ம ஒரு தொட்டி நம்பருக்கு ரொம்ப டிலே ஆகும். பட் சப்மர்சிபிளில் பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. தண்ணி கான்ஸ்டன்ட் ஃப்ளோ வந்துகிட்டே இருக்கும். தண்ணி வந்துகிட்டே இருக்கும். இப்போ பைப் நீக்கணும்னா தண்ணி எப்படி வருதோ, இல்லை நிலத்தொட்டியில் நம்ம மோட்டர் போட்டால் தண்ணி எப்படி வருதோ அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இது கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் வாட்டர் இருக்கும். அதனால் சீக்கிரமாக தொட்டி நம்பிடும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு கம்ப்ரஸர் போட்டு ஒரு தொட்டி நம்புறக்கு 1 மணி நேரம் ஆகுது அப்படின்னா, இது 20 நிமிஷத்துலேயே இந்த தொட்டி நம்பிடும். ஸோ அப்போது சப்மர்சிபிள் பம்ப் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதா முக்கியம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இந்த கம்ப்ரஸர் எலக்ட்ரிசிட்டியை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கும். ஏன்னா ரொம்ப நேரம் ஓடுறதுனால நமக்கு எலக்ட்ரிசிட்டி அதிகமாக ஓடும். இதே சப்மர்சிபிள் பம்ப் கொஞ்சம் நேரம் தான் ஓடுது அப்படிங்கிறனால எலக்ட்ரிசிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இந்த கம்ப்ரஸருக்கு தனியாக வெளியில் ஒரு இடம் தேவைப்படுது. மழையில் நனையாமல் வெயிலில் அதிகமாக இருக்காத மாதிரி, எக்ஸ்போஸ் இல்லாத மாதிரி ஒரு இடம் நம்ம எடுக்கணும். ஸோ அப்போது வெளியில் ஒரு இடம் தேவைப்படுது. இந்த கம்ப்ரஸரும் மோட்டர் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு இடம் தேவைப்படுது. பட் சப்மர்சிபிள் பம்பில் அந்த மாதிரி கிடையாது. ஸோ அது உள்ளே போட்டுருவீங்க. பெருசாக நமக்கு வெளியில் எந்த ஸ்பேஸுமே தேவைப்படுறது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சவுண்டு. ஸோ கம்ப்ரஸரில் சவுண்டு அதிகமாக இருக்கும். கம்ப்ரஸர் ஓடிச்சுன்னா இந்த பழைய இதுலலாம் இன்ஜின் ஓடிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி சவுண்டு வந்துகிட்டே இருக்கும். இதே பார்த்திங்க அப்படின்னா இந்த சப்மர்சிபிள் பம்பில் உள்ளே இருக்கிற பெருசாக நமக்கு சவுண்டு அதிகமாக இருக்காது. ஸோ அடுத்தது மெயின்டெனன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, கம்ப்ரஸரில் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். சப்மர்சிபிள் பம்பில் மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கும். ஆனால் ஏதாவது ஒன்ஸ் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கம்ப்ரஸரையும் மோட்டரையெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக ரிப்பேர் பண்ணிடலாம். ஆனால் இந்த சப்மர்சிபிள் பம்பை ரிப்பேர் பண்ணுறது கொஞ்சம் சிரமம். ஏன்னா இப்போ மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இன்னொன்றும் பிரச்சனை இருக்காது. ஒரு வேளை ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம வெளியில் லிஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏன்னா சப்மர்சிபிள் பம்பு உள்ளே இருக்கும். ஸோ அதை லிஃப்ட் பண்ணுறதுக்கு நமக்கு காசு கொடுத்து தான் லிஃப்ட் பண்ண முடியும். நம்மளே தூக்கிட முடியாது. ஸோ அப்போது காசு கொடுத்து லிஃப்ட் பண்ணணும். இதில் ஏதாவது வேரோ இல்லை கல்லோ அடைச்சிக்கிச்சு அப்படின்னா, போரை மூடி இருந்தது அப்படின்னா அதை தூக்குறப்போ அது பம்பே வெளியில் வராது, மாட்டிக்கும். ஸோ அந்த இடத்துலலாம் நமக்கு ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப சிரமமாக போயிடும். ஸோ காஸ்ட்டும் அதிகமாக இருக்கிறதுனால அதை நம்ம வெளியே எடுக்கிறதுல அதிகமாக இருக்கும். இதே கம்ப்ரஸர் அப்படி கிடையாது. வெளியில் ஒரு டியூப் மட்டும்தான் போருக்குள்ளே போகும். இது வெளியில் எல்லாமே வெளியில் தான் இருக்கும். ஸோ ஈஸியாக ஒரு மெக்கானிக்கை கூட்டிகிட்டு கூட நம்ம ரிப்பேர் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சப்மர்சிபிள் பம்ப் ஃபுல்லாகவே ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னீஷியன் கண்டிப்பாக வேணும். அதாவது டெக்னிக்கலாக தெரிஞ்சவங்க வேணும். நார்மலான ஒரு மெக்கானிக் ரிப்பேர் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பட் இந்த பம்ப்லாம் கம்ப்ரஸர்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரிப்பேர் பண்ணிடுவாங்க. அதிக பார்ட்ஸும் இருக்காது. அதனால் ஈஸியாக ரிப்பேர் பண்ண முடியும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா காஸ்ட்டு. ஸோ காஸ்ட் ஒரு 3 ஹெச்பி வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 3 ஹெச்பியில் கம்ப்ரஸருக்கு நமக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னா ஒரு 20 ரூபாயிலிருந்து 23,000 ரூபா வரைக்கும் செலவாகும். இதே சப்மர்சிபிள் பம்ப் போனீங்க அப்படின்னா இதே 3 ஹெச்பி ஒரு 35,000 ரூபா வரைக்கும் செலவாகும். ஸோ அப்போது ஒரு காஸ்ட் டிஃப்ரென்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா 10 ரூபாயிலிருந்து 12,000 ரூபா வரைக்கும் நமக்கு காஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் அதோட எஃபெக்டிவ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு கம்ப்ரஸரோட சப்மர்சிபிள் பம்ப் எஃபெக்டிவாக இருக்கும். ரெண்டாவது ஒரு சிட்டி சைட்லாம் இருக்கிறோம் அப்படின்னா இந்த கம்ப்ரஸர் எல்லாம் வைக்கிறதுக்கு நமக்கு இடம் இருக்காது. அப்படியே இடம் இருந்தாலும் நாய்ஸ் ஜென்ரேட் ஆகும். அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் நம்மகிட்ட ப்ராப்ளம் நியூசன்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக நம்ம இந்த சப்மர்சிபிள் பம்ப் வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. அடுத்து கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் வாட்டர் வேணும். ஸோ வாட்டர் கம்மியாக இருந்தது அப்படின்னாலும் கண்டினியூஸ் ஃப்ளோ கிடைக்காது.
அடுத்தது வந்து கம்ப்ரஸரில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னா ஒருவேளை வந்து தண்ணி வந்து நமக்கு வந்து கம்மியாக தான் இருக்குது, போரில் வந்து தண்ணி கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எம்டி ஆச்சுனாலும் கம்ப்ரஸர் ஓடிட்டு இருந்தாலும் வந்து இந்த பிரச்சனையும் வந்து கிரியேட் ஆகாது. ஆனால் இந்த சப்மர்சிபிள் பம்பில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எம்டியில் ஓடிச்சு அப்படின்னா அது வந்து ரிப்பேர் ஆகிறதுக்கு சான்சஸ், காயிலெலாம் வந்து ரிப்பேர் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அடுத்தது வந்து சால்ட் வாட்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ போர்வெல்லில் சால்ட் வாட்டர் இல்லை ஹார்ட்னஸ் அதிகமுள்ள ஒரு வாட்டர் இருக்குது அப்படின்னா அது வந்து கம்ப்ரஸரை வந்து எந்த வகையிலையும் அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா வந்து அந்த டியூப் தான் வந்து போகுது. ஸோ அந்த டியூப்பில் தான் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கும், நம்ம டியூப்பை ஈஸியாக வந்து மாற்றிடலாம். பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சப்மர்சிபிள் பம்பையே உள்ளே வர்றதுனால சால்ட் டெபாசிட்லாம் வந்து அந்த பம்பில் வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ சால்ட் டெபாசிட் வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு வெளியே எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து காஸ்ட் வந்து நமக்கு அதிகமாகும். ஸோ அப்போது மெயின்டெனன்ஸ் வந்து கம்மி தான் சப்மர்சிபிள் பம்புக்கு. ஆனால் ஒன்ஸ் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா அது கிளியர் பண்ணுறதுக்கு நமக்கு அதிக செலவுகள் வந்து பிடிக்கக்கூடியது. ஸோ காஸ்ட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரேட் அதிகமாக இருந்தாலும் அட்வான்டேஜஸ் வயரில் நமக்கு வந்து சப்மர்சிபிள் பம்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு கண்டினியூஸ் சப்ளை வாட்டர் வேணும் அப்படிங்கிற பட்சத்துலையோ இல்லை வந்து நமக்கு ரொம்ப ஆழத்தில் வந்து நமக்கு தண்ணி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சப்மர்சிபிள் பம்ப் போகலாம். காஸ்ட்டு கம்மி தான், மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. ஸோ ரொம்ப கிராமத்தில் இருக்கும், ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கம்ப்ரஸர் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.